வணக்கம் தமிழ் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா ரெவிட். இது யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோடெஸ்க் தான் இந்த சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் சாஃப்ட்வேர்ல மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா அதை யாருமே அது கூட ஒரு போட்டியே போட முடியாத அளவுக்கு வளர்ந்து வர்ற சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா ரெண்டு தான். ஒன்று ஆட்டோகேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெவிட் தான். எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோகேட் வந்து அது 2D, ஒன்லி 2D மட்டும்தான். உங்களால் ஒரு ஒரு குத்து மதிப்பாக தான் வரைய முடியும். இதான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு அதில் உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஆனால் ரிவீட்டில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ரிவீட்டில் வந்து நீங்கள் ரியல் டைம் வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதான் இந்த ரிவீட்டில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இந்த ரிவீட்டை குறித்து நாங்கள் ரெகுலராக வீடியோ போடலான் இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரிவீட்டை வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாலேஜெலாம் தேவையில்லை. நாங்கள் கொடுக்குற ப்ரொசீஜரை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை டெய்லி ஒரு மணி நேரமாச்சும் நீங்கள் வந்து இந்த ரிவீட்டை ஓப்பன் பண்ணி இந்த சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைச்சிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு போக போக நீங்கள் இந்த ரிவீட்டை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நல்லா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிவீட்டில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு ஆட்டோகேட்ல ஒரு ஃபைல் இருக்குன்னா அதை டபுள் கிளிக் பண்ண அது ஓப்பன் ஆயிடும். ஆனால் ரிவீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணுவது வந்து நல்லதில்லை. ஏன்னா ரிவீட்டை எந்த ஃபைலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 100 MB 200 MB அப்படி குறையாம ஒரு அதிகமான ஒரு ஃபைல் சைஸ் உள்ளதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃபைலை வந்து நீங்கள் அப்படி டைரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது அது நிறைய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அது மாதிரி ஏற்கனவே ஒரு ஃபைல் உள்ள இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலும் லோட் ஆகிட்டு இருக்கும், இந்த ஃபைல் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு செப்பரேட் நியூ ரிவீட் இது பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து திரும்ப அதுக்கடுத்து நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சென்ட்ரல் கொடுத்துட்டு திரும்ப ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்று கேட்கும், டிட்டாச் அண்ட் ப்ரெஷர் ஒர்க் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிட்டாச் அண்ட் டிஸ்கார்ட் ஒர்க் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ரெண்டு ஆப்ஷனும் என்ன அப்படிங்கிறத நான் இந்த ஒர்க் செட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா ஒர்க் செட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். நான் அதையும் நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, டிட்டாச் அண்ட் ப்ரெஷர் ஒர்க் செட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிவீட் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்டு. ஓகே, இதில் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து நம்ம 3D வியூ. இதான் வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஃபைனல் அவுட்புட். இதில் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இதான் அவுட்புட். ஓகேவா, நம்ம வந்து இந்த அளவுக்கு உங்களால் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரிவிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அப்படிங்கிறத ஒரு பேனல், திரும்ப அதுக்கு எடுத்து பார்த்தோன்னா அந்த சைடு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பேனல். இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அது வந்து நம்ம மேஜராக இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப்போ ஒரு டக்டோ ஒரு சப்போர்ட்டோ நீங்கள் என்னது வரைஞ்சாலும் இந்த ரெண்டையும் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இங்கே வரைய வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே நம்ம குறித்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ராஜெக்ட் ப்ரௌசரை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் என்ன அப்படின்னா, இதில் நிறையா ஒன் பை ஒன்னாக நான் ஒன்றா சொல்லித்தரேன், நிறைய இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சரல் அப்படின்னு இருக்குது. ஆர்கிடெக்சரல் அட்டாச் பண்ண உடனே இந்த இடத்துல ஆர்கிடெக்சரல்ங்கிறது வந்துடும். திரும்ப அதுக்கடுத்து இதில் கோஆர்டினேஷன் ஒரு இது இருக்குது. திரும்ப அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதில் நம்ம வரையக்கூடிய செக்ஷன்ஸு. திரும்ப அதுக்கடுத்து ஹெச்விசி ஃபைல்னா ஹெச்விசி ஃபைல்னு தனியாக இருக்கும். திரும்ப அதுக்கடுத்து ப்ளம்பிங் ஃபைல்ஸ் அது தனியாக இருக்கும். அதுக்கடுத்து லெஜெண்டுன்னு தனியாக இருக்குது. அதுக்கடுத்து ஷெடியூல் எப்படி தனியாக இருக்குது. அடுத்து ஷீட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைனல் லேஅவுட் எல்லாமே தனியாக இருக்குது. அதுக்கடுத்து என்னென்ன ஃபேமிலிஸ் நம்ம உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அது அத்தனை ஃபேமிலிஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேமிலிஸ்னு ஒரு டேப்ல இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் இருக்குது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒன்று அப்புறமா சொல்லித்தரேன். நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிவிட் லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆர்கிடெக்சரல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இந்த ரிவிட் லிங்க்ஸில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து இதில் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன இதில் உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்.
சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எக்யூப்மெண்ட்டையோ ஒரு ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்றீங்க அப்படின்னா, நம்ம இங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே வரும். அது என்ன டைப்பான இது ஜாயிண்ட்டோ, திரும்ப அதுக்கடுத்து அது என்ன லெவலில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எத்தனாவது லெவலில் இருக்குது, திரும்ப அதோட சைஸ் என்ன, அதோட மேனுஃபேக்சரர் நேம் என்ன, திரும்ப அதுக்கடுத்து வேற எது ரிமார்க் இருக்குதா, அது எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, அதோட லாஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த சைடில் வரும். இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுமே உள்ள கிளிக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எதை குறிக்குது அப்படின்னா இந்த வியூ கூடிய ப்ராப்பர்ட்டியை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம 3D அப்படிங்கிற ஒரு வியூவை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3D வியூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த 3D வியூ வந்து இந்த 3D வியூக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே வந்து வெளியில பார்த்துட்டு இருக்குது. இந்த 3D வியூக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மட்டும் தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே வரும். இருந்தாலும் நம்ம இதில் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் புது ப்ராஜெக்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கிளியரா. ஓகே, இந்த சப்போஸ் நீங்கள் இந்த ரிவிட்டில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புதுசாக ஒரு ரிவிட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர்றதுல ஓப்பன் அப்படின்னு கொடுக்காம நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் போயிட்டு நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த ரிவிட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மாடலில். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்டா அப்படி இல்லை அப்படின்னா ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்டா, ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட்டா, மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்டான்னு கேட்குது. இப்போ நம்ம மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் பண்ண போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னு இருக்குது. நம்ம வந்து ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம வந்து நியூவாக ஒரு ட்ராயிங் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதில் ரிவிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா ஒர்க் செட் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த ஒர்க் செட்டை வச்சு ட்ராயிங் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 20 பேர் ஒரு சர்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒர்க் செட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் யார் அந்த சோர்ஸ் ஃபைலை இது பண்ணுறாங்களோ கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒர்க் செட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம யாருமே ஒர்க் பண்ணலை, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபைல் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தான் இந்த சோர்ஸ் ஃபைலுக்கு ஓனர். அதை மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் இந்த சோர்ஸ் ஃபைலுக்கு ஓனர். ஏன்னா இது நியூவாக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஓனர் நீங்கள் தான். இதில் நீங்கள் எத்தனை ஒரு செட்டு கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஓனர் ஃபர்ஸ்ட் நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேனேஜருக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 4-5 பேருக்கு ஒவ்வொரு சர்வீஸ் அசைன் பண்ண போகிறீங்க. ஏசி ஒருத்தருக்கு, பிளம்பிங் ஒருத்தருக்கு, அப்படி அசைன் பண்ண போகிறங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஒர்க் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த ஒர்க் செட்டை பற்றி நான் தனியாக எடுத்து தரேன், நீங்கள் ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராஜெக்ட். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா HVAC இருக்குது, சீலிங் பிளான் இருக்குது, இந்த மாதிரி பிளம்பிங் இருக்குது, இது இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்படி லெஜண்ட் இருக்குது, ஷெட்யூல் இருக்குது, ஷீட் இருக்குது, ஃபேமிலிஸ் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேனல் இருக்குது. மேலே இது ஃபுல்லாகவே மெனுஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் திங்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இப்போதைக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆர்கிடெக்சருக்குள்ளே இப்போ ஒர்க் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் ஆர்கிடெக்சரில் அட்டாச் மட்டும் பண்ணிவிட்டு அந்த லெவலை வந்து அதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆனால் ஆர்கிடெக்சர் ஃபைலுக்குள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேடில் எப்படி ஒரு எக்ஸ்ஆருங்கிற கமாண்ட் வச்சு ஒரு ஆர்கிடெக்சர் ஃபைல் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் நம்ம ட்ராப் பண்ணுறோமோ சேம் ப்ரொசீஜர் தான் அங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த மெனு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஆர்கிடெக்சரல் அப்படின்னு ஒன்று இருக்குது மெனு, அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதில் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரல்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம், அது உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. இந்த ஸ்டீல்னு ஒரு மெனு இருக்குது, அதையும் நீங்கள் விட்டுறலாம், உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. நமக்கு தேவைப்படக்கூடிய மிக இம்பார்ட்டண்டான மெனுஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஸ்டங்கிற மெனு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை விதமான மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டோட சிம்பிள்ஸும் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெனு. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக சொல்லித்தரேன். இது டக்ட் வரையணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணணும்.
இது டக்டோட ஃபிட்டிங்ஸு, இதுக்கு அடுத்து ஆக்சசரிஸு, திரும்ப அதுக்கு அடுத்து ஃப்ளெக்ஸு, திரும்ப அதுக்கு ஏர் டெர்மினல்ஸு, திரும்ப அதுக்கு அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸு, பைப்பு, ஸ்ப்ரிங்லர்ஸு, ஃபிக்ஸ்சர்ஸு, அடுத்து எலக்ட்ரிக்கல் கேபிள் ட்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ்சர்ஸு, டுவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான MEP ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சிஸ்டங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே தேவையில்லாத எங்கேயும் போய் இவங்க நீங்கள் வந்து டச் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது நீங்கள் சப்போஸ் ஆர்கிடெக்சரல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஆர்கிடெக்சரை எப்படி அட்டாச் பண்ணுறது, அட்டாச் பண்ணிட்டு எப்படி இந்த ப்ராஜெக்டுக்குள்ள அதை இந்த ஃப்ளோர் பிளான் எல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லித்தரேன். மிச்ச காரியங்கள் எல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஃபைலு கண்டிப்பாக ரிவிட் ஃபார்மெட்டில் இருக்கணும், RVT ஃபார்மெட்டில் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் லிங்க் ரிவிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த லிங்க் ரிவிட்டை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் கிராஃப்ட்ஸ்மேன், நீங்கள் மெக்கானிக்கல் மாடலர், நீங்கள் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வேற கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, சீலிங் மாடலோ அப்படி இல்லை அப்படின்னா வேற ஸ்ட்ரக்சரல் மாடலோ கொடுக்கும்போது நீங்கள் எப்போனாலும் எந்த ரிவிட் ஃபைலை இன்சர்ட் பண்ணாலும் இந்த இன்சர்ட்டில் போயிட்டு இந்த லிங்க் ரிவிட் தான் கொடுக்கணும். இந்த லிங்க் ரிவிட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்பார்ட்மெண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பொசிஷனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பொசிஷனிங்கில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆரிஜின் டு ஆரிஜின் எப்போவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிராயிங்லனாலும் சூஸ் பண்ணும்போது ஆரிஜின் டு ஆரிஜின் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லிங்கையோ ஒரு ஃபைலையோ உள்ள காப்பி பண்ணுறதோ பேஸ்ட் பண்ணுறதோ இருந்தாலும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஆரிஜின் டு ஆரிஜின் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் வந்து இந்த பொசிஷனிங் எப்போவுமே நீங்கள் ஆரிஜின் டு ஆரிஜின் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் ஃபைலு உள்ளே வந்து அட்டாச் ஆயிரும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ஒர்க் பண்ண போகிறது மெக்கானிக்கல், நம்ம ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் ஃபைலை அட்டாச் மட்டும் தான் பண்ண போகிறோம். இப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அது இந்த இடத்துல இப்படி வரும். இப்போ இதில் 3Dயில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சரில் அப்படியே இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இதில் என்னென்ன செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லித்தரேன். இதில் ஏதாச்சும் ஒரு எலிவேஷன் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்கிடெக்சர் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் 7 ஃப்ளோர் இருக்குது, கரெக்டாக கிட்டத்தட்ட 7 லெவல் இருக்குது. இந்த லெவலை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம புதுசாக வச்சுருக்கிற இந்த டிராயிங்குள்ள காப்பி பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்னா அதை மானிட்டர் பண்ண போகிறோம் சொல்லிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் இந்த அட்டாச் பண்ணுற ஆர்கிடெக்சரில் நீங்கள் நாளைக்குனா யாரோ ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் 7ல் 60 ஃபீட் இருக்குது. இது வந்து சப்போஸ் அவங்க 17 மாற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியாமலே போயிடும். ஆனால் நீங்கள் காப்பி மானிட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 70 மாற்றும் போது உங்களுக்கு வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி இந்த 11 ஃப்ளோர் நம்பர் 7ல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஹைட்டு, அப்படி இல்லைன்னா உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வால் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த காப்பி மானிட்டர் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யார் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, யார் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த காப்பி மானிட்டர் இருந்துச்சு நம்ம பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காப்பி மானிட்டர் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொலாபரேட்னு ஒரு மெனு இருக்குது. இந்த கொலாபரேட்டில் போயிட்டு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த காப்பி மானிட்டரிங் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக எலிவேஷன் டேபில் வச்சு தான் பண்ணணும். எலிவேஷன் டேப்னு ஒன்று இருக்குது, இதில் எலிவேஷன் ஒன்று இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு எலிவேஷன் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இந்த எலிவேஷனில் தான் உங்களுக்கு எத்தனை ஃப்ளோர் இருக்குது, அதோட ஹைட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். இந்த இந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காப்பி மானிட்டரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 ஃப்ளோர் 100 ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காப்பி மானிட்டர் பண்ண போகிறோம். காப்பி மானிட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் காப்பி மானிட்டர்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் லிங்க் அப்படின்னு கேட்குது. கிளிக் பண்ண உடனே யூஸ் கரண்ட் ப்ராஜெக்ட் செலக்ட் லிங்க் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து இதை லிங்காக தான் அட்டாச் பண்ணிடுறோம், அதனால செலக்ட் லிங்க் கொடுத்துக்கோங்க. செலக்ட் லிங்க் கொடுத்துட்டு இது கிட்ட இப்படி நீங்கள் டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அதுவே அந்த ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ நீங்கள் அதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு மெனு வரும். அதுக்கடுத்து அதில் காப்பி மானிட்டர் கோஆர்டினேஷன் செட்டிங் அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் நீங்கள் காப்பின்னு கொடுக்க போகிறீங்க. காப்பி கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணாலே போதும்.
இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது காப்பி ஆயிட்டு இது வந்து மானிட்டருக்கு உண்டான சிம்பிள். ஓகேவா? நீங்க அதனால வந்து இதை ஒன் டைம் கிளிக் பண்ணாலே போதும். அப்படி எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அத்தனை ஃப்ளோரையும் நீங்க ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டே போகணும். உங்களுக்கு அப்படியே நிறைய ஃப்ளோர் இருந்துச்சு அப்படின்னா இதுல மல்டிபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே மொத்தமா ஒரே டைம்ல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே காப்பி மானிட்டரிங் ஆயிடுச்சு. ஆனா வந்து இது காப்பி மானிட்டரிங் ஆயிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் பிளான் எல்லாமே முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 7 ஃப்ளோர் இருக்குது. இந்த 7 ஃப்ளோரையும் இங்க அப்படியே வரிசைக்கு நம்ம வர வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெச்ஏசி ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஹெச்ஏசியில் 7 ஃபைல் இதில் வரணும், 7 ஃபோல்டர் 7 லெவல் இதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியூவில் போயிட்டு பிளான் வியூஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த பிளான் வியூஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளோர் பிளான், இந்த ஃப்ளோர் பிளானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு மெனு வரும். இந்த மெனுவில் இந்த டிக்கை எடுத்து விட்டுக்கோங்க. இந்த டிக்கை எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இதுவுமே வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2.2னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2ங்கிறது ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப் லெவல், அதாவது அந்த காங்கிரீட் லெவல். திரும்ப இந்த 2.2ங்கிறது வந்து அதோட ஃப்ளோர் லெவல், ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்ம பெரும்பாலும் நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து 2.2 தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ வந்து மீன்ஸ் நம்ம எஃப்எஃப்எல் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் 2.2 எடுத்துக்கலாம். சப்போஸ் ட்ரைனேஜுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் சில இடத்துல வந்து டைரெக்டாகவே இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்லாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் லெவல் 2 எடுத்துக்கலாம். ஸோ நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். இந்த 7 ஃப்ளோரையும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த 7 ஃப்ளோரும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடு இப்படி வந்துடும் வரிசைக்கா. இதில் ஆல்ரெடி 1 மெக் 2 மெக்னு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ராஜெக்டில் உள்ளது. ஸோ நம்ம அதை வந்து அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோரும் இதில் வந்துடும். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு சிவில் டிராயிங்கை ஜஸ்ட் அட்டாச் பண்ணுறீங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தோம். இது வந்து பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஃபியூச்சரில் பிரச்சனை வரும். ஏதாச்சும் வேறு யாரோ எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமலே போயிடும். இப்போ நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்கு அடுத்து சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காண்டி இந்த காப்பி மானிட்டர் கண்டிப்பாக பண்ணணும். முடிச்சோடனே இந்த ஃப்ளோர் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஹெச்விசி வரிசையில் வந்து நீங்கள் 7 ஃப்ளோர் அப்படியே காப்பி ஆயிரும். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது உள்ள டக்ட் வரைகிறது, பைப் வரைகிறது, யூனிட் பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணலாம். ஸோ வரப்போகிற வீடியோவில் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் சொன்ன அத்தனையும் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து சாம்பிள் ஃபைலுக்கு வந்து வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ரிவிட்லையுமே நீங்கள் போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்குது. சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கமெண்ட் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானதுபடி. அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்குள்ள ப்ரொசீஜர். இது இப்போதைக்கு நம்ம இதோட நான் முடிக்கிறேன். வரப்போகிற வீடியோவில் வந்து நான் எப்படி அடுத்த ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.